தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ ஓஹோ லலலலா அல்லேலூயா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பாவங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. பயங்கள் நீங்குதையா, பரலோகம் தெரியுதையா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ லலலலா அல்லேலூயா. பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதையா, பகைமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா. பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமையை தோன்றுதம்மா. அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலம் வாழும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலா அல்லேலூயா. ஆஹா ஓஹோ ஹோ லலலலா அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட இருப்பது எங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் எங்கள் கூட இல்லாமல் இருந்தால் நாங்கள் சோர்ந்து போய்விடுவோம். அன்றைக்கு சீசர்களை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, வனாந்தரத்தில் அவங்க சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவங்களை அருமையாக ஆண்டவரை போஷித்து வழி நடத்தின தெய்வம் எங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல 3 நாட்களாக தங்கியிருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள். வனாந்தரமான ஒரு இடத்துல நிறைய மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் வந்து 3 நாட்கள் அங்கே தங்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது வார்த்தைகளெல்லாம் பிரசங்கித்து அவர் முடித்த பிறகு அந்த ஜனங்களை அனுப்பி விடுவதற்கான வேலை வந்தபோது இயேசு சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, இவர்களை வெறுமையாக அனுப்பி விடுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் இவங்க வழியில் சோர்ந்து போயிடுவாங்க. காரணம் 3 நாட்கள் அங்கே ஒன்றுமே சாப்பிடாம இருக்கிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே சீசர்கள் அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 33வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவருடைய சீசர்கள், இவர்கள் திரளான ஜனங்களுக்கு, இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அப்படி நம்ம பார்க்குறோம். சீசர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுப்பது
என்று சொல்லி அவங்க ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு உடனே என்ன சொல்கிறாருன்னா 34 அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் அங்கே கூடியிருந்து பட்டினியாக இருக்கிறத கண்ட உடனே அவங்க கையில் ஸ்தோத்திரம் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் மட்டும்தான் இருக்கிறது. அதை உடனே இயேசு அண்டைக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. ஜனங்களை பந்தியில் அமர சொல்லிவிட்டு அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் ஆண்டவர் எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அந்த அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. 7 கூடை மீதி எடுக்கிற அளவுக்கு அது பெருக்கமடைந்தது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் இது மாதிரி ஸ்தோத்திரம் நிறைய நேரம் நெருக்கப்படுகிறோம். சில நேரங்களில் நம்ம தேவைகளுக்காக நம்ம தயங்கி போய் நிற்கிறோம். ஆனால் அந்த தயங்கி நிற்கிற நேரத்தில் நம்ம ஆண்டவரிடத்திற்கு வந்தால் தேவன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் திருப்தியாக நிறைவேற்றி சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே 4000 பேர் அந்த 7 மீனையும் 7 அப்பத்தையும் சில மீன்களையும் கொண்டு சாப்பிட்டு மீதமும் அவங்க 7 கூட எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தில் பூமிக்குரிய தேவைகளில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் ஐயோ என் தேவைகளை எப்படி நான் நிறைவேற்ற போகிறேன்னு கலங்கி போயிருக்கீங்களா? நீங்கள் மனுஷங்கிட்ட போய் கையேந்தாதீங்க. மனுஷர்கள் என்ன கொடுப்பாங்க, இன்றைக்கி ஒரு ஆளை போய் பார்ப்போம், நாளைக்கு ஒரு ஆளை பார்ப்போம், அவங்கள போய் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையவே தயவு செய்து விட்டுருங்க. நீங்கள் ஆண்டவரை தேடி பாருங்கள், ஆண்டவரை சார்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை அருமையாக போஷிக்க வல்லவராக இருக்கிறார். மீதி எடுக்கிற அளவுக்கு போஷிக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்சத்தை அப்படியே பெருக பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. உங்கள் தேவைகள் அவருக்கு முன்னால் போய் சொல்லுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் நீங்கள் அறிகிறதுக்கு முன்னே உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகள் என்னதென்று அறிஞ்சிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் நிறைவாகவும் திருப்தியாகவும் தர நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். என்னை அவரை விசுவாசித்து சார்ந்து கொள்வோம். அவர் உங்களை இந்த நாளில் அருமையாக போஷித்து நடத்துவார், வெக்கப்பட விட மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, எங்களை அருமையாக போஷித்து அருமையாக நடத்த என் தெய்வம் நீங்கள் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் கோடானு கோடி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்கிற யாராகிலும் நெருக்கப்பட்டு தேவைகளின் மத்தியில் கலங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை நீங்கள் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.